தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனின் நிழல். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்தை கண்டேன். ஒரு சில பேருக்கு நாம் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளும்போது எத்தனையோ முறை அவர்கள் தொலைபேசியிலே அழைப்பு கொடுத்தாலும் அந்த போனை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் உயர் பதவியில் இருக்கலாம், ஒருவேளை நம்மளை நேரில் வந்து சந்திக்க வேண்டும், அல்லது அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்களை பேச வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை. அவர்கள் எந்த சூழலே நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரயத்துடைய ஒரு வாழ்க்கை. எத்தனை காலம் இந்த பூமியிலே வாழ்வோம், எத்தனை காலம் நம்முடைய பதவி நம்ம இருக்கும் என்பது தெரியாது. ஆனால் இங்கே மோசேயை நோக்கி நான் பார்க்கின்ற போது, மோசே ஒரு தலை சிறந்த ஒரு தலைவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருந்தார். ஒவ்வொரு நேரமும் தேவனும் முறையிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனோடு ஜெபித்து கேட்கக்கூடிய ஒரு உன்னதமான உத்தமமான ஒரு மோசே இருந்தார். இந்த மோசையை தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேலின் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவனின் உலகத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் கேட்டால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு அருமையான வாக்குத்தம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையிடம் சொல்லி, இருக்கிறேன் என்பவர்களுக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அவர் நிச்சயமாக அறிவார். அவரை நாம் எக்காலத்திலும் நான் நம்பலாம். இவ்வுலகத்திலே நாம் மற்றவர்களை நம்பி ஏமாந்திருக்கலாம். ஆனால் இவ்வுலக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டோ பயப்படவோ நீங்கள் நானும் தேவையில்லை. நம்மையே மாய்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு சிந்திக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வாக்கு கொடுத்த தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் இருக்கிறது. மேலும் மோசையை குறித்து நான் வாசிக்கும் போது, மோசே தேவன் நோக்கி நான் பார்க்கும்போது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று உங்கள் பிதாக்களுடைய தேவனாக கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றார். என்றைக்கு இதுவே நாமும் தலைமுறையாய் இதுவே பேர் பிரஸ்தாபப்படும் என்று சொல்லி யாத்திரையாத்திலே வாசிக்கிறோம். தீங்கு நாளில் அவர் தம்மை கூடார மரத்தில் மறைத்து தம்முடைய கூடாரமிலே ஒளித்து வைத்து கண்மலின் மேல் உயர்த்துவார் என்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம். ஆண்டவர் தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து திருச்செபிலே ஒளித்து வைத்து, ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்த வசனம். சின்ன பிள்ளைங்க போயிட்டு ஒளிஞ்சி விளாடுற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் கூடாரத்தில் ஒளிச்சு வச்சுக்கொள்வேன் எதிரி வரும்போது. எப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் இருப்பாங்க. நண்பனை போல நம்ம கேட்கிறார். யாராச்சும் துன்பம் கொடுத்துருவாங்களா என் பிள்ளைகளுக்கு, அப்போ என் பிள்ளைகளுக்கு நான் கூடார மலையில் ஒளிச்சு வச்சுருவேன், என் பிள்ளைகளை எந்த ஒரு ஆபத்து வராமல் பாதுகாத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மைகளாக என்று இருக்கிறது, எவ்வளவு உயர்ந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவு ஒரு பாதுகாப்பானது, எவ்வளவு தலை சிறந்தது, எப்படி கேடயமானது, இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். கர்த்தர் காற்றுக்கும் ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்காகவும் புகழமாகவும் வறண்ட நீர்க்காலங்களையும் விடாய்த்த பூமிக்கு பெருங்க நிலையும் இருக்கிறார். ஒரு கொடூர மனுஷன் மத்தியிலே வாழும் போது, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உம் நாமத்தை நான் துதிப்பேன், அதிசயத்தை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அக்கிரமத்தில் நடக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவளை ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவர் அப்படியேப்பட்ட பிள்ளைகளை அழைக்கிறார். எனவே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நீளமாக இருக்கிறார். மேகத்தில் நேரினால் வெயில் தணிந்து போகிறது. தன் பலவந்திரத்தின் நீங்கள் என் கண்மலையை ஊற்றாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். எந்த சூழ்நிலையும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய நிழல், அந்த ஷேடோ நம்மேல் படும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மளை ஒழித்து பாதுகாத்து கொள்வார். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பார்.
அவர் நம்புகிற பிள்ளைகள், அவர் நோடி நாடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியேப்பட்ட மெய் தெய்வத்தை இந்த காலை வேளையிலே ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய எப்படியேப்பட்ட ஒரு பாரமான சூழ்நிலையும் இலகுவாக மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. God bless you.